ஹாய், வெல்கம் டு துல்ஹத் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி. அதுவும் ப்ரெட்டை வச்சு வெறும் மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதாவது சாக்லேட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டார்க் சாக்லேட்டு, ப்ரெட்டு, அப்புறம் வெண்ணெய். இது மூணை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சாக்லேட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். டார்க் சாக்லேட்டை வந்து நல்லா நீங்கள் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. வாங்க இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பட்டர் எடுத்து ப்ரெட்டு ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் வந்து பட்டரை ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இதே மாதிரி நம்ம எடுத்திருக்க 4 ப்ரெட் ஸ்லைஸ்லேயும் பட்டரை வந்து நம்ம அப்ளை பண்ணி வச்சிடலாம். பட்டர் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து டார்க் சாக்லேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லை நார்மல் 5 ருபீஸ் இல்லை 10 ருபீஸ் சாக்லேட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும். மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கடைகளில் வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து 80 ருபீஸ் அப்படின்னு விற்கிறாங்க. ஸோ வீட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் இன்றைக்கி டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதில் வந்து இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து சாண்ட்விச் மேக்கரில் செய்கிறனால நான் வந்து இப்படி போட்டுக்கிறேன். இல்லை இது வந்து நீங்கள் வந்து நார்மல் நான்ஸ்டிக் பேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை துருவி சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். நான் இப்போ வந்து சாண்ட்விச் மேக்கரில் வைக்கிறனால நான் சும்மா நார்மலாக க்யூபாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை அப்படியே மேலே அப்படியே போட்டுறேன். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே ப்ரெட் ஸ்லைஸில் ஃபுல்லாக அந்த டார்க் சாக்லேட்டை வந்து அப்படியே நீங்கள் மேலே தூவி விட்டுருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் தோணுச்சோ அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ரெட் ஸ்லைஸ் ஃபுல்லாக நம்ம டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதுக்கு மேலே அப்படியே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெட்டை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 சாண்ட்விச் தான் செய்ய போகிறேன். அதனால் வந்து 2 ப்ரெட் ஸ்லைஸ் சேர்த்துருக்கேன். ஸோ 4 ப்ரெட் ஸ்லைஸை வந்து 2 ஆக்கிடலாம். அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து சாண்ட்விச் மேக்கரில் நான் வைக்க போகிறேன். ஸோ இதுதான் சாண்ட்விச் மேக்கர். நம்ம என்ன செஞ்சாலும் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக உள்ளே வெந்துடும். நான் இப்போ சாண்ட்விச் அதில் வச்சுட்டேன். ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுறேன். அதில் வந்து ரெட் கலர் பட்டன் வந்து லைட் எரியும். க்ரீன் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ரெட் பட்டன் இருக்கிற வரையும் நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. நல்லா ஹீட் ஆகும். மேலே கை வச்சிடாதீங்க அது மேலே. ஏன்னா கரண்ட் அப்படியே சப்ளை ஆகி நல்லா ஹீட் ஆகும். உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்துடும். நல்லா டைட் ஃபிட்டிங் கொடுக்குறனால நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம்.
இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ரெடி ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் தாங்க ஆகும். இப்போ வந்து 2 லிட்டர்லேயும் லைட் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து க்ராஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சுங்க. நம்ம ஈஸியாக நம்ம சாண்ட்விச் எப்படி செய்கிறது இப்போ பார்த்தோம். வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் உள்ளே வந்து சாக்லேட் நல்லா வந்து இதாக இருக்குது, குக் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.